அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ஜியாத் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ், எக் பப்ஸ் 3 பப்ஸும் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். சீட்டு எவ்வளோ சுலபமாக பண்ணலான்னு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பப்ஸு ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா வெடித்ததும் 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதோட 2 கட் பண்ணி தக்காளியை சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் சாட் மசாலா கூட இதில் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இதிலேருந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எக் பப்ஸ் செய்ய இந்த ஸ்டஃபிங் நம்மளுக்கு வேணும். எடுத்து வச்சாச்சு. இப்போ 150 கிராம் சிக்கன் பீஸ் சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாங்க. இது சிக்கன் பப்ஸு ஸ்டஃபிங்கு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, இந்த சிக்கன் வேகிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பப்ஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெஜிடபிள் பப் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 தக்காளி போதும், 1 தக்காளியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவும் சேம் ப்ரொசீஜர் தாங்க, நம்ம சிக்கனுக்கு பதிலாக வெஜிடபிள் போட போகிறோம், அவ்வளோதாங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கேரட் துருவி வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் பட்டாணி வேக வச்சு வச்சதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதோட கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வெஜிடபிள் பப் ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச ஒரு பப் சீட் எடுத்துக்கோங்க. அதில் வெஜ் ஸ்டஃபிங்கை சென்டராக வச்சுட்டு ஓரங்களில் எல்லாம் தண்ணி வச்சு லைட்டாக தடவி விட்டு இதை அப்படியே மடித்து ஒட்ட வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து இன்னொரு பப் சீட் எடுத்துக்கோங்க. அதில் எக்கு ஸ்டஃபிங்கு நம்ம எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு
இது மேலே பாதி அவிச்ச முட்டையை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஓரங்களையும் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், சமைக்க வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பப் சீட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நடுவில் கொஞ்சமாக சிக்கன் பப் ஸ்டஃபிங் வந்து வச்சுட்டு ஓரங்களில் வந்து தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதையும் மடித்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க, சிக்கன் பப்ஸும் நம்மளுக்கு சமைக்க ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஓவனில் வைக்கிறதா இருந்தால் இது மேலே முட்டையை அடித்து லைட்டாக தடவி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பால் கூட நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. ஓவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி 20லேருந்து 25 நிமிஷம் வந்து வச்சுருங்க. அந்த பப்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட ஓவன் இல்லையா, ரிஸ்க் எடுக்கவே வேணாங்க, ஜஸ்ட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துருங்க இந்த பப்ஸ் எல்லாத்தையும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பப்ஸும் வெஜிடபிள் பப்ஸும் போட்டாச்சு. நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. அசல் பேக்கரியில் வாங்குகிற பப்ஸு டேஸ்ட்டு தாங்க இதுவும் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கிறனால இது சமோசா டேஸ்ட் ஆயிரும்னு நீங்கள் வருத்தப்படவே வேணாம். அசல் பேக்கரியில் கிடைக்கிற பப்ஸு டேஸ்ட்டு தான் இந்த இதுவும் இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், லேயர் லேயராக இருக்குது. இப்போ வந்து எக் பப்ஸை வந்து போட்டுடலாம். எக் பப்ஸை போட்டு இதையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எக் பப்ஸும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக சிக்கன் பப்ஸ், எக் பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இட்லி சட்டி இல்லைன்னா குக்கரில் கூட பேக் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. இந்த மெத்தட் வந்து பாருங்கள், எவ்வளோ க்ரன்ச்சியாக சிக்கன் பப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ எக் பப்ஸ் பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பியாக, வெஜிடபிள் பப்ஸு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி மறக்காமல் ஸ்டார்ஜியாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.